ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி கோமதி ஃபுட் சேனலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளியிலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம சட்னி செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பராக ஒரு டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். 5-6 வரமிளகாவே சரியாக இருக்கும். இதுவே காரமாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாகிடும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக நம்ம அதோட மிளகாயோட வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கணும். இப்போ மிளகாய் பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்ததும் அதே எண்ணெயில் ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இது போல் லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா சரியாக இருக்கும். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் ஒரு 2-3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமான அளவில் சேர்த்துட்டாலும் சட்னியோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும். அதே சமயம் இந்த தக்காளி சட்னியில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறதுனால நல்ல கரெக்டாக பேலன்ஸான அளவில் தக்காளியும் தேங்காயும் சேர்த்து அரைக்கும் போது இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. எண்ணெயிலேயே இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காவோட வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தேங்காயும் தக்காளியும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க. லைட்டாக தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். சட்னி அரைக்கும்போது தேங்காய் அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இது போல் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காவும் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இதில் நம்ம வறுத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, நம்ம மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சதும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து இந்த சட்னிக்கான தாளிப்பு கொடுத்துக்கலாம். சேம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணுங்க. சில சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்க்காம கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கணும் கம்பல்சரியாக, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், தாளிப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்ல சூப்பரான இந்த தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விதத்தில் நீங்கள் தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த சட்னி ரொம்பவும் கூடுதலாக ருசியாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த தக்காளி சட்னியில் நம்ம தேங்காவோட காம்பினேஷன் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.